ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 20 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா அப்படின்னா தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளி வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் வந்து சேர்த்துருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற அளவில் கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நான் 3/4 கிலோ வந்து போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ் தான் வந்து சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு கிரேவியோடு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோ. சிக்கன் வந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆயிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலத்தை விட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.